Hello friends, welcome to easier traditional cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா பைனாப்பிள் கேசரி. வாங்க இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ingredients என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டு வந்துறலாம். நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துர்க்கேன். ஆரஞ்சு கலர் ஒரு 1/2 டீஸ்பூன், திராட்சை முந்திரியும் கலந்து கொஞ்சம் எடுத்துர்க்கேன். ரவை 1 கப், சுகர் வந்து 1/4 கப் எடுத்துர்க்கேன். பைனாப்பிள் எசன்ஸ், உப்பு தேவையான அளவு. நான் கால்வாசி அளவு அன்னாசி பழம் எடுத்து அதை மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அதில் 1 டீஸ்பூன் சுகர் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவைக்கு கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி அளவு சரியாக இருக்கும். ஸோ நான் இதில் 2 கப் தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கலர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கேசரியில் கலர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரத்துக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ நெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம திராட்சை முந்திரியும் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு. இதே நெய்யில் நம்ம 1 கப் ரவையும் போட்டு நம்ம இப்போ அதை ரவை நல்லா வறுப்படுற வரைக்கும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ரவை இப்போ நெய்யில் நல்லாவே வறுப்பட்டுருச்சு. அதே டைமில் நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க கலர் சேர்த்த அந்த சுடுதண்ணியும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்தாச்சு. இதை இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். கொஞ்சம் நேரம் இதை கிளறி விட்டுட்டே இருக்கும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்க அன்னாசி பழத்தையும் இப்போ இதில் சேர்த்து கொஞ்ச நேரம் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். சில அன்னாசியில் வந்து புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த மாதிரி சுகர் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் இதை பிரட்டி வச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு அந்த புளிப்புத்தன்மை தென்படாது. ஒரு 5 நிமிஷம் போல் இதை கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். பைனாப்பிள் எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்க வேணாம். பட் இதை சேர்த்தா இன்னும் பைனாப்பிளோட ஃப்ளேவர்ஸ் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரையும் இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிண்டிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலகி வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் கிண்ட பதம் சரியாக வந்துடும். கிண்டிக்கிட்டே வரும்பொழுது நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 1 டீஸ்பூன் நெய்யும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இது ஒரு அப்படியே 5 நிமிஷம் போல் அப்படியே கிளறி விட்டுருக்கலாம். இந்த பதம் வர அளவுக்கு இந்த பைனாப்பிள் கேசரியை நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ ரொம்பவே சுவையான பைனாப்பிள் கேசரி தயாராகிருச்சு. வாங்க இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான எம்மியான பைனாப்பிள் கேசரி ரொம்பவே சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.